வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலேருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி பேசுகிறேங்க. 7/2/2026 பிறக்கக்கூடிய குழந்தையின் ஜாதக பலன்கள் என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம். குழந்தை பிறக்கிறது சனிக்கிழமை அன்னைக்குங்க. விசுவாவசு வருடம் தை மாதம் 24ஆம் தேதி குழந்தை பிறக்குது. ஓடிட்டு இருக்க நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரங்க. அதாவது கன்னி ராசியில் 2 பாதமும் துலாம் ராசியில் 2 பாதமும் அமையக்கூடிய அமைப்புங்க. சந்திராசிரமமாக அமையக்கூடியது கன்னிக்கு மேசமும் துலாமுக்கு ரிஷபமும் சந்திராசிரமமாக அமையும். நட்சத்திர நாம எழுத்துக்கள் அப்படின்னு பார்க்கும்போது பே, போ, ரா, ரி இந்த பெயர் நாமெல்லாம் குழந்தைகளுக்கு தாராளமாக நீங்கள் வைக்கலாங்க. திதின்னு பார்த்தோம்னா சஷ்டி திதி ஓடிட்டு இருக்குங்க. யோகம் சூல யோகமும், கரணம் பார்த்தீங்கன்னா கரசை கரணமும் ஓடிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு. ஆட்சி கிரகம் நீச்ச கிரகம் எதுவும் இல்லை. உச்ச கிரகம்னு பார்க்கும்போது செவ்வாய் இருக்கிறாருங்க. பஞ்சபட்சின்னு எடுத்துக்கிட்டோம்னா காகம் தான் பஞ்சபட்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு. குபேர புள்ளி சித்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம் கன்னிராசிலையும், அதிர்ஷ்ட புள்ளி மிருகசீரிஷ நட்சத்திரம் 4ஆம் பாதம் மிதுன ராசிலையும், துரதிர்ஷ்ட புள்ளின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதம் கும்பராசிலையும் அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க. குழந்தை பிறக்கிறது பார்த்தீங்கன்னா சித்திர நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால எடுத்தவொடனே செவ்வாய் தான் 7 வருஷம் தசாபுத்தி நடத்துவார். அடுத்து பார்த்தீங்கன்னா ராகு 18 வருஷமும், குரு 16 வருஷமும், சனி 19 வருஷமும், புதன் 17 வருஷமும் தசாபுத்தி நடத்துவாங்க. இந்த தசையெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா மட்டும் அமைஞ்சிட்டா அப்பா அம்மாவுக்கிடையே சண்டையோ பிரச்சனையோ பிரிவுகளையோ கடனையோ நோய் நொடியையோ இப்படியெல்லாம் ஏற்படுத்தாதுங்க. நல்ல லக்னமாக இருந்தால் குழந்தைகளுக்கும் கல்வி செல்வம் குடும்பம் எல்லாமே அருமையாக அமையக்கூடிய அமைப்பை ஒரு சில லக்னங்கள் தான் ஏற்படுத்தும். என்றைக்குமே நல்லவங்களை விட கெட்டவங்க தான் அதிகமாக இருப்பாங்க, கெட்ட புத்தி தான் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கணுங்க. அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 8 லக்னங்கள் பாதிக்கப்படுதுங்க. மீதி 4 தான் நல்ல லக்னமாக அமையுதுங்க. 8 என்னென்ன லக்னம் பாதிக்கப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா மேஷம், ரிஷபம், கடகம், சிம்மம், துலாம், விருச்சகம், மகரம், கும்பம் கிட்டத்தட்ட இந்த 8 லக்னங்கள் பாதிக்கப்படுதுங்க. இந்த 8 லக்னத்தில் குழந்தை பிறந்தாங்கன்னா அம்மா அப்பாவுக்கு இடையில அது பிரிவுகளையும் பிரச்சனைகளையும் சரிங்களா, ஊர் விட்டு தேசம் விட்டு போய் வாழ வேண்டிய சூழ்நிலையோ கடன் நோயையோ இல்லை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் இழுத்து கொண்டு நிறுத்துறதோ விபத்துகளையோ ஏற்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் வேணாம் அப்படின்னு நினச்சா மற்ற 4 லக்னங்கள் நல்லா இருக்குங்க. அந்த லக்னத்தில் குழந்தைகள் பிறந்தாங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். சரிங்களா, அவங்க சுகப்பிரசவம் பிறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது சம்மந்தப்பட்ட கோயிலை போய் மண்ணை மிதிங்க. உங்களுக்கு வேணுங்கிற தகவல் சில ஜோதிடர்கள் மூலியமாக கிடைக்கலாம். கம்பல்சரி அதை பயன்படுத்திக்கங்க. இல்லைனாலும் கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணுங்கிற தகவல் வேணுங்கிற குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கங்க.